ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்திங்கன்னா ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தான் பார்க்க போகிறோம். மிக்ஸ்டு மில்லட் நூடுல்ஸ், ஒரு நல்ல ப்ரோட்டீன் நிறைஞ்ச ஒரு பிரேக்ஃபாஸ்ட். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த நூடுல்ஸ் பார்த்திங்கன்னா நான் ஆர்கானிக் ஹப்ன்ற இன்ஸ்டா ஐடியிலேருந்து தான் வாங்கியிருந்தேன். லிங்க் கடைசியாக ஷேர் பண்ணுற, மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது ஒரு பேனில் நம்ம ஒரு 2 cups ஆஃப் தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி கூடவே பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆயிலும் விட்டுக்கலாம். தண்ணி நல்லா இந்த மாதிரி கொதித்து வரும்போது நம்மளோட மில்லட் நூடுல்ஸை இதில் ஆட் பண்ணி கேஸ் ஆஃப் பண்ணிட போகிறோம். லைட்டாக ஒரு வாட்டி மிக்ஸ் கொடுத்துட்டு இதை நம்ம க்ளோஸ் பண்ணிக்க போகிறோம். கேஸ் ஆஃபில் இருக்குது. ஒரு 5 to 10 minutes க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த சூட்டுலேயே பார்த்திங்கன்னா நம்மளோட நூடுல்ஸ் வெந்து வந்துடும். பார்த்திங்கன்னா இப்போ நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம இதை ஸ்டெயின் பண்ணி கோல்டு வாட்டர் பாத் கொடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போது அதே பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டு நான் பார்த்திங்கன்னா இதில் பன்னீர் ஆட் பண்ணிக்க போகிறேன். பன்னீரை நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரலும் நம்ம அதை ஃப்ரை பண்ணிவிட்டு அதுவும் ஒரு கப்பில் செப்பரேட்டாக எடுத்து வச்சுப்போம். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு முட்டையை நல்லா பீட் பண்ணி இதையும் ஆட் பண்ணி ஸ்க்ராம்பிள் மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஸ்க்ராம்பிள் மாதிரி பண்ணிக்கோங்க. அதை ஸ்க்ராம்பிள் மாதிரி பண்ணி இதையும் பார்த்திங்கன்னா நம்ம தனியாக எடுத்து வச்சுக்க போகிறோம். இது நல்ல ப்ரோட்டீன் ரிச்சான பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்க போது மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் கூட. இப்போது அதே பேனில் பார்த்திங்கன்னா ஒரு 3 tablespoons ஆஃப் ஆயில் விட்டு ஒரு ஆனியனை சாப் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு இது கூடவே பார்த்திங்கன்னா நான் கேரட்ஸும் ஆட் பண்ணிக்க போகிறேன். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இது கூட இப்போது கேரட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கேரட்டும் கொஞ்சம் நல்லா வதங்கி வர மாதிரி. இந்த அளவுக்கு வதங்கின பிறகு இதில் நம்ம இப்போ மசாலா ஆட் பண்ணிப்போம். இந்த ஆர்கானிக் நூடுல்ஸ் கூடவே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மசாலாவும் வந்துடுச்சு. ஸோ அதே மசாலாவை நான் இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ நம்ம ஸ்டெயின் பண்ண அந்த நூடுல்ஸோட தண்ணியே நான் இதில் ஆட் பண்ணி குக் பண்ணிக்க போகிறேன் அந்த மசாலா கூட. இப்போ எல்லாம் நல்லா சேர்ந்து வந்துச்சு. நான் இன்னும் ஒரு 2 cup ஆஃப் தண்ணியும் விட்டுக்கிறேன். அந்த குட்டி கப் ஒரு 3-4 tablespoons ஆஃப் வாட்டர் விட்டுட்டு இப்போது நம்ம குக் பண்ணி வச்சுருந்த நூடுல்ஸை இதில் ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணிவிட்டு இந்த மசாலாவோட சேர்ந்து வர மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பன்னீர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எக் ஸ்க்ராம்பிளும் இதில் ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணோன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். நல்ல ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு பிரேக்ஃபாஸ்ட், ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட். மறக்காமல் உங்கள் கிட்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு கொடுங்க. இந்த ஆர்கானிக் ஹப்போட இன்ஸ்டா ஐடியில் பார்த்திங்கன்னா நிறைய விதமான மில்லட்ஸும் அப்புறம் நம்மளுக்கு ஆர்கானிக் ரைஸஸும் கிடைக்குது. மறக்காமல் இந்த பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.